நாய் கூட பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அது உங்கள்கிட்ட பழகிடும். இவருக்கு வாழ்க்கையில் எப்போல்லாம் பிரச்சனை வந்துருக்குதோ அப்போல்லாம் அதிமுக இவரை காப்பாற்றிருக்கு. குறைந்தபட்சம் அந்த நேர்மையாவது இருக்கணும். கரூர் மேட்டரில் இவர் துடிக்க ஓடி போனார். இவர் தான் கொலைகாரன்ற அளவு கொண்டு போயிட்டாங்க. அன்னைக்கு காலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வராரு. அரசியல்வாதியும் சரி, அரசும் சரி, காவல்துறையும் சரி, தன்னை நம்பி வர்றவங்கள பாதுகாக்கணும். அப்போ இவங்களுக்கு பொறுப்பு இல்லையா? பாஜக கூட இருக்கிற அதிமுகவை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கூடுதலாக கூட அதிமுகவிலும் ஊழல் செய்திருக்காரு, ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லலாம், இவங்களையும் சொல்லலாம். ஆனால் அடிமை, அப்புறம் பாஜக, இன்னும் பிற கட்சிகள் சொல்கிறதெல்லாம் திமுக உருவாக்குற நரேட்டிவ். விஜய் வந்து பிடி மாதிரி செயல்படுறாரு. வேற என்ன? நீ அதோடைய ரிப்ளிகா, சொந்த புத்தி கிடையாது, அதோடைய காப்பி பேஸ்ட். அப்போ காப்பி பேஸ்ட்டு தாவேக்கா இந்த வேலையை பேச்சிலையும் அது எதிரொலிக்கும். நீ திருவிழா சாமி மாதிரி ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி தானே வெளியே வர்றீங்க. அப்போ நீங்கள் மக்கள் சந்திப்புக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. இதில் வேறு உருட்டுறது. அண்ணா சொன்னார், மக்களிடம் சரி, வெக்கமே இல்லையான்னு கேட்குறேன். இப்போ எம்ஜிஆர், நீங்கள் சினிமாவில் பார்க்குற எம்ஜிஆருக்கும் நேரில் பார்க்குற எம்ஜிஆருக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கும். முழுசுமே மாறி இருப்பார். வேஷ்டி சட்டை, கண்ணாடி, தொப்பி, சாதாரணமாக இது பண்ணுவார், பேசுவார். சினிமாவில் பார்த்தா வேறு மாதிரி இருப்பார். ஏன் அப்படி இல்லை, வாழ்க்கையே முழுசுமே நடிச்சுக்கிட்டு எல்லாம் சுயநலமாக இருந்துக்கிட்டு யாருக்கும் எந்த உதவியும் பண்ண மாட்டேன், யாரை பற்றி நினைக்க மாட்டேன், ஆசை மட்டும் இருக்குது முதல்வர் ஆகணும். விஜய் வந்து போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? விஜய் போட்டியிட மாட்டார். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகா தலைவர் விஜய் தொடர்ந்து அதிமுகவை சீன்ற விதமாக ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசிட்டு வர்றார் சார். இது ரசிகர்களை குசிப்படுத்த பேசுகிறாரா, அதிமுக பொதுச் செயலாளரை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி பேசுகிறாரா சார்? விஜய் எப்பொழுதுமே நன்றின்றதான் கிலோ என்ன விலைன்னு கேட்குறவர். அதை தாண்டி ஒரு தலைவருக்கு ஒரு பண்பாடு இருக்கும். நம்மளுடைய ரசிகர்கள், நம்முடைய தொண்டர்கள், நம்மை நம்பி வந்தவர்கள், அவங்களுடைய நலன் நமக்கு முக்கியம்னு நினைக்கணும். நீங்கள் விஜயகாந்த் கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சவொன்னே ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணுவார், பார்த்து போங்க அதுன்னு. அதே நேரத்தில் அவர்களுக்கு வேண்டியதை பண்ணி கொடுப்பார். எம்ஜிஆர் சொல்லவே வேணாம், அவர் யாருக்கு என்ன பண்ணான்றது அளவுக்கு 8வது வல்லன்னு சொல்கிற அளவுக்கு அவர் வாழ்க்கையில் பெரும்பாலும் சம்பாதித்ததை தானம் பண்ணி தான் நம்ம பார்த்துருக்கோம். அவர் தன்னை நம்பி வந்தவர்களை, தன்னுடைய தொண்டர்களை கைவிடவே மாட்டார். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, அதாவது சம்மந்தம் இல்லாத உதவி கேட்டு வந்தாலே பண்ணுற ஒரு பிரச்சனைன்னு தொண்டர் வந்தால் எந்த அளவுக்கு பண்ணான்னு தெரியும். ஜெயலலிதா கிட்டேயும் அது இருந்தது, அந்த பண்பாடு. திமுகவில் நீங்கள் தீப்பொறி ஆறுமுகம், எஸ்எச் சந்திரன், இவங்கெல்லாம் அவ்வளோ பேசினவங்க உதவின்னு கேட்டப்போ என்கிட்ட எங்களுக்கு காசே இல்லைன்னு சொல்லி அவர்களும் ஜெயலலிதாவிடம் வந்து உதவி கேட்டு அவர்களுக்கு ஜெயலலிதா உதவி பண்ணாங்க. அந்த வரலாறுலாம் இருக்குது. ஆனால் விஜய்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இதுவும் இல்லை. ஆனால் தன்னை எம்ஜிஆருக்கு இணையாக சொல்லிக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு உதவி செஞ்சவங்கள மேலே ஒரு நன்றி இருக்கணும்ல. இப்போ ஒரு நாய் கூட பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அது உங்கள்கிட்ட பழகிடும். நீங்கள் அதுக்கு என்ன துன்பம் கொடுத்தாலும் அது உங்களை ஒன்றுமே செய்யாது. இவருக்கு வாழ்க்கையில் எப்போல்லாம் பிரச்சனை வந்துருக்குதோ அப்போல்லாம் அதிமுக இவரை காப்பாற்றிருக்கு. குறைந்தபட்சம் அந்த நேர்மையாவது இருக்கணும். விஜயகாந்த் இவர் சினிமா திரையுலகத்திற்கு அவருக்காக முன்னாடி நின்று எல்லா உதவியும் செஞ்சவர். அவருக்கு நன்றி உணர்ச்சி இருந்தது எஸ்ஏசி மேலே. அதனால் பையன் நடிக்கிறான், கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னா அவ்வளோ பெரிய ஸ்டாரு. அவர் வந்து நடித்து கொடுத்தாரு. இந்த செந்தூர பாண்டி இந்த மாதிரி படங்கள்லாம் அவர் நடிக்கலாம், இவர் அடையாளமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் இவர் ஒரு தடவை கூட விஜய் தன்னுடைய அண்ணன் விஜயகாந்த்னு எங்கேயுமே சினிமாவில் சொன்னதே இல்லை. தனக்கு வருமானத்திற்காக ரஜினியுடைய தம்பி, ரஜினியுடைய இது சின்ன சூப்பர் ஸ்டார்ன்ற அளவுக்குலாம் உருட்டினார். இதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் விஜயகாந்த் அதை பெருசாக எடுத்துக்கல. இவருக்கு அது சினிமா உலகத்தில் தான் எப்படின்னு பார்த்தா, திரையுலகில் இவருக்கு மாஸ்டர் படம் வந்த பொழுது பெரிய பிரச்சனை வருது. அப்போ பெரிய அளவில் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் போய் காத்து கிடக்குறாங்க. அன்றைக்கி முதல்வர் எடப்பாடியுடைய அலுவலகத்தில் அப்பாவும் பிள்ளையும் அவ்வளோ உதவி பண்ணுறாங்க. மெர்சல் படத்துக்கு நாளைக்கு ரிலீஸ்னால் இன்றைக்கி மத்திய அரசிட்ட பேசி சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி தராங்க. கரூர் மேட்டரில் இவர் துடிக்க ஓடி போனார். அன்றைக்கி நைட்டு இவரை வச்சு செஞ்சு விட்டாங்க. இவர் தான் கொலைகாரன்ற அளவு கொண்டு போயிட்டாங்க. திமுகவுடைய விமர்சனம், ஒரு மந்திரி அமைச்சர் அலுவலகம் ஒருத்தர் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துக்கிறதும், அந்த காட்சிகளும், முதல்வர் வந்து 2 மணிக்கு பேட்டி கொடுக்குறதும், துணை முதல்வர் காலையில் வந்து விடிய காலையில் துபாயிலேருந்து வந்து பேட்டி கொடுக்குறதும், ஊரே துக்க அனுஷ்டிக்கிற மாதிரி பண்ணுறதும், இவர் தப்பி ஓடுற காட்சிகளை திரும்ப தொலைக்காட்சியில் ஒளிபரப்புறதும், அந்த ஒரு தொலைக்காட்சி எக்ஸ்ட்ரா ஒரு வாய்ஸ் சேர்த்து, சார் 30 பேர் செத்துருக்காங்களே என்ன நினைக்கிறீங்க சார் அப்படின்ற மாதிரி வாய்ஸை சேர்த்து இவரை டிஃபேம் பண்ணதும் பார்த்தோம். அன்றைக்கி காலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வராரு, அங்கே பார்க்க வர்றார். அப்போ எல்லா ரிப்போர்ட்டருங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் பங்குக்கு போட்டு அடிக்க போகிறாரு அப்படின்னு. ஆனால் அவர் வந்து இவரை காப்பாற்றி விட்றாரு.
அரசியல்வாதியும் சரி, அரசும் சரி, காவல்துறையும் சரி, தன்னை நம்பி வர்றவங்கள பாதுகாக்கணும். அப்போ இவங்களுக்கு பொறுப்பு இல்லையா காவல்துறைக்கும் அரசுக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அவங்க பெரிய அளவு தப்பிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாஜக தலைவர்கள் அண்ணாமலை, தமிழிசை, தொடர்ந்து அதிமுக தலைவர்கள் இவர் அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாவது ரிலாக்ஸ் ஆக முடியுது. இவருக்கு என்ன நிலமை, கூட இருந்தவெல்லாம் தெரிச்சு ஓடிட்டான், எல்லாம் தலைமறைவு. இவர் தனியாக வீட்டில் உட்காந்துக்கிறார். 3 நாள் லைட்டே போடலையா பனையூர் அலுவலகத்தில். அந்தளவுக்கு பயந்து போய் உட்காந்தவர் 3ஆவது நாள் பயந்து போய் ஒரு வீடியோ போடுறாரு. இப்படிப்பட்ட நிலைமையில தான் இவருக்கு பெருமளவில் சட்டசபையில் முதல்வர் இவரை பயங்கரமாக குற்றம் சாட்டி அறிக்கை வைக்கிறார். அதுக்கு கூட பதில் சொல்கிறதுக்கு திராணி இல்லை, பதில் அறிக்கை விடுறதுக்கு திராணி இல்லை. கட்சியிலேருந்து ஒருத்தன் வாய் திறக்கல, விஜய் உட்பட. அவ்வளோ பயம். அன்றைக்கி உள்ளேயும் வெளியேவும் சண்டை போட்டது எடப்பாடி பழனிசாமி, மற்ற கட்சியினர். அப்போ அந்த அளவுக்கு ஒரு இருந்தவங்களை அவங்கள காப்பாற்றி விட்டு இவ்வளோ பண்ணதுக்கு ஒரு நன்றி கடன் கூட இல்லாமல் இதில் நடுவில் பாஜகவோட என்டிஏ தலைவர்களோட டெல்லியோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார். கட்சியில் கூட்டணி போகிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. மறுநாள் அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா மைண்டு மாறுவார், மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்துவார். இப்படியே ஒரு டைலமாலே இருந்தார். கடைசியில் டிஎம்கே ஸ்லீப்பர் செல்கள் உடைய இதுபடி 40% 50%, இந்த பிரவீன் காந்தின்றவர் 18%ன்றாரு. இதெல்லாம் தங்க வேலையா இது ஏறுறது இறங்குறதுன்னு. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிற நிலமையில் கூட்டணி இல்லைன்னு முடிவான உடனே இவர் பேசுகிற பேச்சு சாதாரணமாக எங்களுக்கு திமுக வீழ்த்தணுன்றதான், அதுக்காக தான் நான் கட்சியை ஆரம்பித்தேன், திமுக வீழ்த்தணும், அந்த ஆட்சி அமைக்கணுன்றதுக்கு. அதே நேரம் சித்தாந்த எதிரியாக நாங்கள் பாஜகவை பார்க்கிறோம், பாஜக கூட இருக்கிற அதிமுகவை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கூடுதலாக கூட அதிமுகவிலும் ஊழல் செய்திருக்காரு, ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லலாம், இவங்களையும் சொல்லலாம். ஆனால் அடிமை அப்புறம் பாஜக இன்னும் பிற கட்சிகள்னு சொல்கிறதெல்லாம் திமுக உருவாக்குற நரேட்டிவ். திமுகவுக்கு என்னென்னா அதிமுகவை ஒன்றும் இல்லைன்னு காமிக்கணும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. அப்போ விஜய் பிடி மாதிரி செயல்படுறாரு. வேறு என்ன, நீங்கள் இது எடுத்துக்கங்க, அவங்களுடைய கொள்கைன்னு சொல்கிறாங்கல்ல, நீட்டு விலக்கு, இருமொழி கொள்கை, இந்த மாதிரி எல்லா விஷயம் எடுத்துக்கங்க. திமுக என்ன சொல்லுதோ அது தீர்மானம் பாருங்கள், திமுக தீர்மானத்துக்கு அப்படியே போட்டுருவாங்க. டிஎம்கே என்ன சொல்லுதோ அதே அஜெண்டா, அடிமை. ஏன்னா டிஎம்கேக்கு அதிமுகவை ஒன்றும் இல்லை, பாஜக தான் எதிரின்னு காமிச்சாதான் அவங்களுக்கு இந்த சிறுபான்மை மக்கள் ஓட்டு, இவர்களுடைய குறைகள் வெளியே தெரியாமல் மறையும். அதற்கு அவர்கள் எடுத்திருக்க ஸ்ட்ராட்டஜி தான் பாருங்கள் பாஜகவுடைய அடிமையாக இருக்குது, பாஜக தான் நீங்கள் உண்மையான கட்சி அப்படின்ற ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. நீ அதோடைய ரிப்ளிகா, சொந்த புத்தி கிடையாது, அதோடைய காப்பி பேஸ்ட்டு. அப்போ காப்பி பேஸ்ட்டு தாவேக்கா இந்த வேலையை பண்ண பேச்சிலையும் அது எதிரொலிக்குது. அப்படி எதிரொலிச்சா விடுவாங்களா? அதை தான் வச்சு செய்கிறாங்க. அதனால் நன்றி, விசுவாசம், மற்றவர்கள் உதவுதல், ஈகை குணம், இரக்க குணம் எதுவுமே இல்லாத ஒரு ஆள் தான் விஜய். இதுக்கு 20 லட்ச ரூபா கொடுத்தாரு கரூர் சம்பவத்துக்கு. அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்துருப்பாரா பாருங்கள். ஏன் அந்த 20 லட்ச ரூபா கொடுத்தாரு? நெரிசலில் பயங்கர கெட்டப்பேர் ஆகிடுச்சு, அதுலேருந்து தப்பிக்கணும். விஷயத்தை மறைக்க கவர்மெண்ட்டே 10 லட்சம் கொடுத்துச்சு, நம்ம 20 லட்சம் கொடுத்தா தான் ஓரளவு தப்பிக்கலாம். அதுதான் அது காரணம். சார் விஜய் டோட்டலாக எம்ஜிஆரை கையில் எடுத்துகிட்டு எம்ஜிஆர் மாதிரி மாறுறதுக்கு முயற்சி பண்ணுறாரா? இல்லை, டெய்லி எம்ஜிஆர் ராமாவரத்தில் வீட்டில் சோறு போட்டார், டெய்லி அடுப்பே அணையாது, அவரில் எரிஞ்சிட்டு தான் இருக்கும். பார்ப்பாங்க டெய்லி ஒரு 100-150 பேர் உதவி கேட்டு நிற்பாங்க. உதவியாளர்கள் எழுதிக்கிட்டு அவங்களுக்கு அப்போவே பெரிய பெரிய அமௌண்ட்டு தான் போகும். இது போக கட்சிக்காரங்க, சினிமா நடிவடைந்த கலைஞர்கள் அவன் உதவி கேட்டு வரோம் ஒரு பக்கம் நிற்பான். எம்ஜிஆர் வீட்டை விட்டு வெளியே வரும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த யாராவது பழைய ஆட்கள் இருக்காங்கன்னா கூப்பிட்டு பேசி என்ன உதவி அதெல்லாம் பண்ணிவிட்டு உதவியாளர் கூப்பிட்டு சொல்லிவிட்டு கிளம்பி போவார். முதலமைச்சர் ஆனவுடனே செக்ரட்டரியேட்டில் எல்லாரையும் பார்ப்பார். பத்திரிகையாளர்களை பார்க்கலன்னு நேற்று ஒரு உருட்டுறாரு. இவர் நீ பிறந்துருதியா அந்த காலத்தில், இல்லை உங்க கூட இருக்கிற யாராவது பிறந்தாங்களா? எதிரில் இருக்கிற செங்கோட்டையனை கேட்டாலே சொல்லுவார். செங்கோட்டையனை வச்சுட்டு பச்சை போய் புழுவுறாரு. பத்திரிகையாளர்களை சந்திக்கல எம்ஜிஆர்னு. எம்ஜிஆர் அவருடைய திரைப்படம் திருடாதை படத்தில் அந்த காலத்துலேருந்தே அவர் முதலமைச்சராகி அவர் மறையுமே அவர் பத்திரிகையாளர்களை சாதாரணமாக சந்திச்சா இருந்தார். பத்திரிகையாளரோட சாப்பிடுவார், காலை உணவு, மதிய உணவு, பத்திரிகையாளரோட சாப்பிட்றது, அவங்களோட பேசுகிறது, செக்ரட்டரியேட்டில் அவர் அறையில் சந்திக்கிறது, கட்சி ஆஃபீஸில் சந்திக்கிறது, சத்யா ஸ்டூடியோவில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திக்கிறது. அப்போது இந்த மாதிரிலாம் இருக்கிற எம்ஜிஆரை பற்றிட்டு இந்த மாதிரி ஏதாவது இவர் பண்ணியிருக்காரா? காலைல வெளியில் நீ திருவிழா சாமி மாதிரி ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி தானே வெளியே வர்றீங்க, அப்போ நீங்கள் மக்கள் சந்திப்புக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இதில் வேறு உருட்டுறது. அண்ணா சொன்னார் மக்களிடம் வெக்கமே இல்லையான்னு கேட்குறேன்.
இந்த மாதிரி நம்ம சொல்கிறோமே, நம்ம செய்கிறோமா அப்படின்னு ஒரு வெக்கப்படணும்ல. மக்களிடம் செல், மக்களிடம் கற்றுக்கொள், மக்களோடு இரு அப்படி இப்படின்றிய. நீ அந்த வேலையை செய்கிறியான்னு நம்ம செய்யலையே, நம்ம எப்படி இந்த வார்த்தையை படிக்கிறோம்? அப்போ இவர் எழுதி கொடுத்து படிக்கிறதுக்கும் இவர் உள்ளுக்குள்ளே அதை பற்றி ஒரு எண்ணமே இல்லை. அவர் வாட்டில் படிச்சுட்டு போகிறார். ஸோ அப்போ இங்கே அரசியலையும் நடிக்கிறாரு. வேற என்ன, குத்தாட்டம் போடுறாரு, ஆவேசமாக பேசணும் ஆவேசமாக பேசுகிறாரு, அப்புறம் சாஃப்டாக பேசணும் சாஃப்டாக பேசுகிறாரு. அப்புறம் ஒவ்வொரு 5-6 தடவை இவர் பேசுனதெல்லாம் பாருங்கள். அந்த தொண்டர்கள் வந்து உற்சாகப்படுத்துகிறாங்க, அதுக்காக பேசுகிற அந்த இடத்துல ஒரு பாஸ் கொடுக்குறாரு. அப்போ இன்னொன்று, அவருடைய மாடுலேஷன் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். விக்கிரவாண்டியில் பேசின ஸ்டைலு அந்த கடைசியாக பேசினது இருக்காது. அந்த 10 ரூபா பாட்டில் பேசின ஸ்டைலு இன்னொரு இடத்துல இருக்காது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாடுலேஷன். எப்போவுமே நடிகர் தான் ஒரு வேலை. அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. இந்த கொஞ்சம் 10 பேர் கூட்டம் இருந்தால் ஒரு மாதிரி மேனர்ஸ் எல்லாம் மாறிடும். இந்த சினிமாவில் பண்ணுற மாதிரி இதெல்லாம் ஒரு இந்த கூத்தாடுறாருல, அதே மாதிரி ஸ்ரீகாந்த் பாட்டுக்கு ஒரு இதே மாதிரி மேடையில் ஏறி கூத்தாடுவார். அப்போ மைக் கேட்கும்போது அப்படி இப்படின்னுவார். அவர் வழக்கமாக பண்ணுவார்ல அந்த மாதிரி. அதனால் வாழ்க்கையிலே ரியாலிட்டின்றது, இப்போ எம்ஜிஆர் நீங்கள் சினிமாவில் பார்க்குற எம்ஜிஆருக்கும் நேரில் பார்க்குற எம்ஜிஆருக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கும். முழுசுமே மாறியிருப்பார். வேஷ்டி சட்டை, கண்ணாடி, தொப்பி, சாதாரணமாக இது பண்ணுவார், பேசுவார். சினிமாவில் பார்த்தா வேறு மாதிரி இருப்பார். ஏங்க அப்படி இல்லை, வாழ்க்கையே முழுசுமே நடிச்சுக்கிட்டு எல்லாம் சுயநலமாக இருந்துக்கிட்டு யாருக்கும் எந்த உதவியும் பண்ண மாட்டேன், யாரை பற்றி நினைக்க மாட்டேன், ஆசை மட்டும் இருக்குது முதல்வர் ஆகணும்னு. சார் இப்போ பாஜக கிட்ட வந்து விஜயோட குடுமி மாட்டிக்கிச்சா சார்? அந்த கட்சியை பற்றி விமர்சனமே செய்ய மாட்டாரு சார். இது இருக்குல்ல, சிபிஐ விசாரணை இருக்குல்ல, ப்ளஸ் எப்போ வேணாலும் உங்கள்கிட்ட தானே சார். ஆமாம், ஜனநாயகம் இவங்களா எழுத்துக்கிட்ட வம்பு. அதை ஒழுங்காக முடிச்சுட்டு பராசக்தி மாதிரி ரிவைஸ் கமிட்டி காமிச்சிட்டு முடிச்சிடலாம். திமிரு, அதீத முட்டாளர்களும் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க சொல்கிறதான் கரெக்டுன்னுவாங்க, நினச்சி மைண்டு மாறுவாங்க. ஆடு கசாப்புக்காரனை நம்புகிற மாதிரி யாரையாவது நம்புவாங்க. நடைமுறை இது அவங்க தெரியவே தெரியாது. அவங்க செய்கிறது தான் புரிதலே இருக்காது. இது 2வது டீம். இது புரிதல் இல்லாத டீம். ஒரு படம் வரப்போகுது, கடைசி படம்னு உருட்டுறீங்க. என்னமோ பெரிய இந்த படம் எடுத்த மாதிரி, கேசரி தானே, கேசரியை மறுபடியும் கொஞ்சம் நெய் ஊற்றி கிண்டி கொண்டாடுறீங்க, அவ்வளோதானே. அந்த கேசரி படத்தை எடுக்கிறதே கடைசி படம் வாழ்க்கையில் அப்படி இப்படின்னு உருட்டுறீங்க. அப்படி உருட்டும் பொழுது நீங்கள் பாஜக எதிர்க்கிறீங்க, அதிமுகவை எதிர்க்கிறீங்கன்னா அந்த படத்துக்கு பிரச்சனை வரும்னு தெரியும். அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டு 60 நாளைக்கு முன்னாடி நீங்கள் படத்தை கொடுத்துட்டிங்கன்னா 60 நாள் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிக்கலாம். திமிரு, ஓவர் திமிரு. டிசம்பர் 25ஆம் தேதி சில காட்சிகள்லாம் வெட்ட வேண்டியிருக்கு. யூஏ சான்றிதழ் கொடுக்குறோம், ஆனால் இந்த காட்சியெலாம் வெட்டணும். வெட்டிட்டு மறுபடியும் எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்கன்றாங்க. வெட்டிட்டு சப்மிட் பண்ணிட்டு எனக்குன்னு போயாச்சு. எங்கே மலேசியா குத்தாட்டம் போகிறதுக்கு முடிச்சுட்டு வந்து புத்தாண்டு குத்தாட்டம். அப்புறமா இவங்க வரலையே என்னன்னு சொல்லிட்டு 5ஆம் தேதி ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. ரிவைஸ் கமிட்டிக்கு உங்கள் படத்தை அனுப்புகிறோம் அப்படின்னு. இந்த மாதிரி புகார் வந்திருக்கு ரிவைஸ் கமிட்டி. அப்போவே போய் அவங்கள பார்த்துட்டு, என்ன சார் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, சரி அனுப்பிச்சின்னா ஒரு 2 3 நாளில் போடுங்க சார், 9ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்ணுறோம், நீங்கள் அனுப்பிச்சிட்டு பார்த்துட்டு டக்குன்னு இது பண்ணுங்கள் சார். திமிர் எடுத்து போய் கோர்ட்டுக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அங்கே போனால் சுப்ரீம் கோர்ட்டு பொதுவாக என்னப்பா பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனை, சரி என்ன இப்போ எப்படி ஸ்டேட்டஸ் என்ன சார், தலைமை நீதிபதி அமர்வில் இருக்குல்ல, அப்புறம் என்ன, இல்லை சார் 21ஆம் தள்ளி வச்சிட்டாரு. அவர் 61ஆம் தேதி தள்ளி வச்சாலும் நீ அங்கே போ, இங்கெல்லாம் வரக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதில் ஏதாவது ஒரு மாறுபட்ட கருத்து தான் இங்கே வா, சும்மா பணம் இருக்குன்னு வராதுன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த மாதிரி முட்டாள்தனம், திமிர்த்தனம், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னுவாங்க. இந்த மாதிரி ஈஸியாக முடிய வேண்டிய விஷயத்தை இழுத்து போட்டுக்கிட்டு அப்புறம் மத்திய அரசு தான் காரணம், அதை கூட ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்கிறான். இவங்க யாராவது சொல்கிறாங்க பார்த்தா யாருமே வாய் திறக்க மாட்டேங்க, பயம். சிபிஐ விசாரணையில் போயிட்டு அப்படி இப்படி பேசிட்டு வந்துக்கிறாரு. நாளைக்கு சார்ஜ் ஷீட்டில் சேர்த்துட்டாங்கன்னா குறைஞ்சது 3 வருஷம் கிடைக்கும். அந்த பயம் இருக்குது. ஸோ அரசியலுக்கு முற்றுப்புள்ளியாயிருன்னு பயப்படுறாங்க. அரசியலுக்கா 3 வருஷம் உள்ளே போனால் நினச்சி பாருங்கள், மன உளைச்சல், பெரிய மன உளைச்சல். அப்போ இந்த தேர்தலில் நிற்க முடியாது. அப்போ இந்த பயம் எல்லாம் சேர்ந்து தான் மத்திய அரசை எதிர்க்க மாட்டேங்கிறார். அதனால தான் பாஜக மற்றும் பிறர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தூக்கி பிடிக்கிறாராம். பாஜக அப்படி அதிமுக ஒரு கட்சியே இல்லை, எங்களுக்கும் திமுக தான் போட்டி அப்படின்னு. நம்ம தைரியமே எங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். திமுக மாதிரி ஒரு 4 மேடையிலாவது பேசுங்க, அதுவாவது பேச முடியுமா? அதுவும் கிடையாது. சின்ன பசங்க நல்லா பேசுகிறானுங்க அவங்க கட்சியில். தலைவர்களுக்கு என்ன பண்ணாலும் ஒன்றும் வரவே மாட்டேங்குது, செல்ஃபே எடுக்க மாட்டேங்குது. எங்கேயாவது நம்பிக்கை முகங்கள் தெரியுது. ஒரு அம்மா நேற்று பார்க்குறேன், காஞ்சிபுரத்தில் அடித்து நவுத்துது திமுகவை. விஜய் வந்து போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? விஜய் போட்டியிட மாட்டார். அப்படி போட்டிட்டால் 2 தொகுதியில் போட்டிடுவார். தோல்வி பயமா சார்? தோல்வி பயம்தான், வேறு என்ன. கட்சியில் அமைப்பு இல்லை, கட்சியோட உட்கட்டமானம் இல்லை.
இப்போ நீங்கள் விருப்பம்னு சொன்னாங்கல்ல, எவ்வளோ ஒரு நபருக்கு எவ்வளோ ஏதாவது சொன்னாங்களா? விருப்ப மனு விநியோகிக்கிறோம் வந்து வாங்கிக்கிங்க அப்படின்றாங்க. அந்த விருப்ப மனுக்கு ஒரு கட்டணம் வைப்பாங்கல்ல, இது வரைக்கும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. இப்போ அதிமுகவோ திமுகவோ விருப்ப மனுனா இவ்வளோ அமௌண்ட்டுன்னு வைப்பாங்க. பொதுக்கு இவ்வளோ, பட்டியலினத்தவருக்கு இவ்வளோ, பெண்களுக்கு ஒரு வேலை இருந்தால் இவ்வளோ, மாற்றுத்திறனாளி இருந்தால் அவங்களுக்கு இவ்வளோ, இந்த மாதிரி அந்த விருப்ப மனுக்கே ஒரு கட்டணம் நிர்ணயிப்பாங்க. இன்னை வரையும் ஃபிக்ஸ் பண்ணல. அப்போ எவ்வளோ கொடுத்து வாங்குவான்? டிடி எடுத்து தான் கொடுக்கணும். இன்னும் 6ஆம் தேதின்னு சொல்லிக்கிறீங்க, இன்றைக்கி தேதி 4, இன்னை வரைக்கும் இதான் கேட்டால் நாங்கள் யோசிச்சுன்னுக்குறோம் அப்படின்னா, இதுதான் அந்த கட்சி. விருப்ப மனுக்கே ரேட் ஃபிக்ஸ் பண்ணல, தெரில. இன்னும் இவங்க எல்லாம் ரெடி பண்ணி அவனை செலக்ட் பண்ணி நேர்காணல் நடத்தி செலக்ட் பண்ணி அவனை தேர்தல் நிற்கிறதுக்கு ரெடி பண்ணி கொண்டு போய் மனு தாக்கல் பண்ணி எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிரச்சாரம் போனோம். இவர் ஒவ்வொருத்தரையும் வேட்பாளர் அறிமுகப்படுத்தணும். எல்லாம் என்ன கூத்தடிக்க போகிறாங்களோ தெரியல. 7ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ சேலத்தில் ஆரம்பிக்கிறார் போல். அதுக்கு அடுத்து வேலூர் வராரு. இந்த மாதிரி அங்கே ஊருக்கு ஒரு இடத்துல பேசிக்கிட்டு போய்கிட்டுருப்பார். ஸோ அந்த திமுக காங்கிரஸ் கட்சி அந்த ஆட்சியில் பங்கு அது இப்போ கடந்த சில வாரங்களாக கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அமைதியாக இருக்கே சார். ஒருவேளை காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட போட்டியிட்டால் திமுகவுக்கு வந்து தோல்வி உறுதி ஆகுமா சார்? திமுகவுடைய பலமே கூட்டணி கட்சிகள் தான். காங்கிரஸ் தான் அதில் பிரதான கட்சி. காங்கிரஸ் இல்லைன்னா அவங்க கை ஒடிஞ்ச மாதிரி தான், சுத்தமாக 3ஆவது இடத்துக்கு போயிடுவாங்க. காங்கிரஸும் தாவேக்காவும் சேர்ந்தால் ஒன்றும் பெருசாக மாற்றம் வரப்போகிறதில்ல. ஆனால் அந்த மாற்றம் திமுகவை பாதிக்கும். அவங்களுக்கு ஒரு கண்ணு போகும், இவங்களுக்கு 2 கண்ணு போயிடும். அப்போ மொத்தமாக திமுக வந்து தோல்வி பயத்தில் தான் முக ஸ்டாலின் இப்போவே தோல்வி நோக்கி நகர்றாங்க. ஆட்சி தொடர முடியாது. இதில் காங்கிரஸ் இவங்களாம் வெளியே போயிட்டாங்கன்னா சுத்தமாக சிக்கலாகிடும். தொகுதி எண்ணிக்கையே குறைஞ்சிடும். இப்போ இருக்கிற கண்டிஷனில் விஜய் பிரிக்கிற வாக்குகளை வச்சு ஒரு 60-70 சீட்டு ஜெயிக்கலாம். காங்கிரஸும் வெளியே வந்துச்சுன்னா 20-30 சீட்டு ஜெயிச்சாலே பெரிய விஷயன்ற மாதிரி ஆகிடும். சார் இப்போ வந்து ராகுல் காந்தி வந்து ஜார்க்கண்ட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை சொல்லியிருக்காப்புல, அந்த மாடல் ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் திராவிட மாடல்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் முக ஸ்டாலின் சொல்கிறாரு. ஜார்க்கண்ட் அந்த மாடல் தமிழ்நாட்டுக்கு செட் ஜார்க்கண்ட் அந்த பிரச்சனை இப்போ திமுக தான் பிரச்சனை. இந்த மாதம் ஃபுல்லாகவே இவ்வளோ நாள் எழுதாத பரீட்சையெல்லாம் ஸ்டாலின் எழுதுவார். இவ்வளோ நாளாக மலர் படுக்கையாக நடந்து வந்தார். மலர் பாதை, இனிமேல் முள் பாதையை சந்திப்பார். அவங்க அப்பா எப்படி 77லேருந்து 89 வரைக்கும் முள் பாதையே பார்த்தாரோ அது மாதிரி பார்ப்பார். அவங்க அப்பா ஒரு பெரிய சாணக்கியர். அவர் கட்சியை நடத்த முடிஞ்சது, கட்சியை கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார். இவருக்கு ஒரு கவுன்சிலர் கூட விட மாட்டேங்கிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியே எடுத்திங்கன்னா 200 கவுன்சிலர் 160 பேர்கிட்ட இவங்கள்ட்ட இருக்காங்க. ஆனால் ஒரு 40-50 பேர் கூட வரமாட்டாங்க. கோரமே இருக்காது பல நேரம். ஒரு முதல்வர் சென்னையில் இருக்கார், துணை முதல்வர் இருக்கார், இவர்களுடைய பிரதான அமைச்சர் இங்கே இருக்கார். இவ்வளோ இருந்தோம் மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கிற கூட்டத்துக்கு கூட நாம் போகலன்னா சிக்கலாகிடுமே, நம்மளை கவனிப்பாங்களே, அந்த பயம் கூட இல்லை. முதல்வர் நம்மளை கவனிப்பார் கேட்பாருன்ற பயம் கூட இல்லை. இங்கேயே இந்த மாதத்துக்கு ஒரு தடவை வர்ற இதுக்கே போக விரும்பாத கவுன்சிலர்கள். ஏன்னா அவங்க வார்டை பற்றி அன்றைக்கி தான் பேச முடியும், எதாவது பண்ண முடியும். சென்னை மாநகராட்சியில் இன்னும் நடக்குது, புதுசாக ஏதாவது டென்ட் போட்டிருக்காங்களா அதுன்னு, அதுக்கே போக முடியாத கவுன்சிலர் மக்கள்கிட்ட போவாங்களா? அப்போ இவர்களை கண்காணிக்க முடியாத லெவலில் தான் அவர் இருக்கார். முதல்வர் வந்து தேர்தல் வந்த பிறகு கட்சியில் பெரிய பிரச்சனை வருதுன்னா இவருக்கு பயந்து இல்லை இவர் கட்டுப்பட்டு கட்சி நடக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது, எல்லாம் துதி பாடிட்டே இருக்காங்க, அப்படியே ஓடி நிற்குது. ஆனால் என்ன எப்படி நடக்குது, எதனால் அந்த வெற்றி, எதனால் இது ஓடுது, இது எதுவுமே தெரியாமல் உருண்டுட்டுருக்காங்க. அவங்களாம் தலைமை கிடையாது. ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தலை தெறிக்க ஓடி ஒழிவாங்க. நம்ம விஜய் மாதிரி. விஜய் ஒரு பெரிய தலைவர் ஹீரோன்னெலாம் உருட்டினாங்க. கரூரில் என்னாச்சு, எப்படி ஓடினார், நின்று பேச முடிஞ்சுதா? இன்னை வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி கொடுக்க முடியுதா? அதிமுகவோட தேர்தல் வாக்குறுதி 2ஆம் கட்டம் வந்திருக்கு சார். இதில் நிறையா திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க சார். இந்த மாதிரி மாணவர்களுக்கு வீட்டுக்கு 3 கேஸ் அப்படின்லாம் கொண்டு வந்தாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது அவர் ஏற்கனவே தேர்தல் அறிக்கைனா இவங்க நினச்சிட்டாங்க தேர்தல் டைமில் தான் வெளியிடுவார், நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலான்னு. அவர் திடீர்னு போன தடவை ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். மகளிர் உரிமை தொகை 2000 ரூபா கொடுப்பேன் என்ற மாதிரி அதுலேயும் கொஞ்சம் சில அறிவிப்புகள் வந்து பெரிய அளவில் இதாச்சு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அது இதுன்னு.
இன்றைக்கி கொடுத்துருக்க அறிவிப்பு அதோட அதிரடியான அறிவிப்பு. ஏன்னா சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்பேன்னு சொல்லிட்டு அதை செய்யாமே இவங்க 5 வருஷம் ஓட்டின கதைலாம் நமக்கு தெரியும். மா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3 சிலிண்டர் அப்படின்னா, நீங்கள் சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கிற ஒரு சின்ன குடும்பத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா 6 சிலிண்டரில் இப்போ 3 சிலிண்டர் கொடுத்தாருன்னா 3 சிலிண்டர் தான் வாங்குற மாதிரி இருக்கும். இதுவே ஒரு குடும்பத்துக்கு 3000 ரூபா மிச்சப்படுத்தி கொடுக்கும். அப்போ இது எவ்வளோ பெரிய வரவேற்பு தகுந்த ஒரு விஷயம்னு. அதே மாதிரி இந்த ஆட்சி ஏன் வரணும் அப்படின்னா, சிறுபான்மை மக்கள் இந்த ஆட்சிக்கு ஆதரவு இல்லை அதிமுகன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சிறுபான்மை இவர் வந்தார்னா சிறுபான்மை பெண்கள், முஸ்லீம் கிறிஸ்தவ பெண்கள் சிறுதொழில் தொடங்க வட்டியில்லா கடன் கொடுப்போம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அது அவர்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்யும். இன்றைக்கி பலரும் சின்ன சின்ன லெவலில் ஒரு தொழில் தொடங்கினா இதை முடியாமல் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். மாணவர்களுக்கான கல்வி கடன் ரத்து செய்யப்படும் அப்படின்றது ஏற்கனவே இவங்க 5 வருஷமாக சொல்லி ஒன்றுமே செய்யலை. அதை பண்ணுறேன்றது ஒன்று. மாற்றுத்திறனாளிகள் வாங்கின கூட்டுறவு வங்கி கடன்களை ரத்து செய்வோம் அப்படின்றது அது ஒரு பெரிய அறிவிப்பு. மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகப்பெரிய இது. ஏன்னா இன்றைக்கி படிச்சுட்டு பலரும் தொழில் தொடங்குறது இல்லை கடன் வாங்கியிருப்பாங்க. அது அப்போ அவங்களுக்கான அந்த கடன் ரத்துன்றது அவர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துற ஏற்பாடு. 5வதாக ஜல்லிக்கட்டு. அது ஏற்கனவே அவர் சொல்லிட்டார் முன்னாடியே. அதை இன்றைக்கி அறிவிப்பாக சொல்லியிருக்காரு. 10 லட்ச ரூபா உயிரிழந்தால் 10 லட்ச ரூபா, காயப்பட்டால் 2 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா மானியமாக வழங்கப்படும். அரசாணை வெளியிட்டு நடத்துகின்ற அந்த ஜல்லிக்கட்டுக்கு 5 லட்ச ரூபாய் மானியம்ன்றது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அடித்தட்டு மக்கள், எளிய மக்கள்கிட்ட போய் சேருகின்ற ஒரு இது. இன்றைக்கி காலையில் புதுசாக ஒரு அதிர்ச்சி உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஏற்கனவே கூட்டணி அதிர்ச்சியில் தள்ளாடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவர் இந்த மாதிரி அதிரடி அறிவிப்புகள்னால அவங்க இன்னும் பெரிய சிக்கலில் மாட்ட போகிறாங்க. சிறுபான்மை மக்களை வரவேற்கிற ஒரு விஷயம். இதை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்களோ அது அதிமுகவுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, அதிமுகவை பாஜகவோட இருக்குது அடிமை கட்சின்னு ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. அதிமுக அடிப்படையில் ஒரு மதசார்பற்ற கட்சி. அது எல்லா மக்களுக்குமான கட்சி. அங்கே எந்த வித இதுக்கும் உடன்பாடு கிடையாது. அவர்கள் பொதுவானவர்கள். இன்னும் கேட்டால் திமுக விட அவர்கள் திமுக கூட மேல்தட்டு வர்க்கம் அது இதுன்னு பெரியார் கொள்கைன்னு ஊட்டிகிட்டு இருப்பாங்க. இவங்கள்ட்ட அது கூட கிடையாது. எல்லாரையும் சமமாக பார்க்குற ஒரு கட்சி. திருமாவளவன் சொன்ன மாதிரி அவர்கள் பாஜக கூட கூட்டு வச்சிருக்கான்னு என்னவோ, ஆனால் அதிமுக ஒரு மத சார்பின்மை கடைப்பிடிக்கிற கட்சி. அவர்கள் எல்லோருக்குமானவர்கள். அதை ஒரு பாஜக மாதிரி கொண்டு போய் பார்க்கக்கூடாதுன்னு அவங்க கூட்டணி கட்சி தலைவர் சொன்னார். அப்போ அந்த அடிப்படையில் அவர்களுடைய இந்த திட்டங்கள் ஒரு பெரிய லெவலில் சிறுபான்மை மக்களை போய் சென்றடையும். யாராருன்னா வாக்குறுதி கொடுக்கலாம். யார் ஆட்சிக்கு வர போகிறாங்களோ அவங்க கொடுக்குற வாக்குறுதி தான் மக்கள் நம்பணும். அப்படிப்பட்ட இதில் பார்த்திங்கன்னா அடுத்து ஆட்சி அமைக்கிற இடத்துல இருக்கிறது என்டிஏ. அதாவது அதிமுக ஆட்சி அமைக்கும், என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிக்கும். உடனே பாஜக அதிமுக கூட்டணின்னு உருட்ட வேணாம். என்டிஏ அலைன்ஸ் பிடிக்கும். ஏன்னா விஜய் பிரிக்க போகின்ற வாக்குகள் திமுகவுடைய வாக்குகள். விஜய் ஒரு பெரிய மக்கள் நல கூட்டணியாக திமுகவை வீழ்த்தி அதிமுக ஆட்சி அமைத்து உதவி பண்ணுவார். அப்போ ஆட்சிக்கு வரப்போகிறவர் சொல்கிற தேர்தல் வாக்குறுதி தான் மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் சேரணும். யார் நமக்காக செய்ய போகிறாங்க அப்படின்றது. சொல்லிட்டு செய்யாமல் இருந்தது அண்ணனுடைய சாதனைகளை நம்ம பட்டியலிடலாம். அதனால் இனிமேல் இவர்கள் என்ன சொன்னாலும் என்ன நம்பிக்கை வரும்? சிலிண்டருக்கு 100 ரூபா கூட குறைக்க முடியல. 3 சிலிண்டர் நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன்றார். அப்போ அது 1000 ரூபா உரிமை தொகை எல்லாருக்கும்னாங்க. அப்புறம் தகுதி வாய்ந்த பெண்கள்னாங்க. தேர்தல் நெருங்க அப்பப்போ சேர்த்துட்டு அப்படியும் 1.5 கோடி தான், 2.25 கோடி பேருக்கும் கொடுக்கல. அப்போ வாக்குறுதி சொன்னால் நிறைவேற்றுற ஆட்களை பார்த்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத நோக்கி மக்கள் நகர்ந்தாங்கன்னா அது பெரிய ஒரு ரீச்சாக இருக்கும். பல்வேறு கேள்விகளுக்கு பல தகவலை தந்ததுக்கு நன்றி சார். நன்றி.